அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வவுனியா மண்ணிலே எமது ஊர்தி அஞ்சலிக்காக வருகின்றிருக்கின்றது. இந்த வகையிலே எமது போராட்டமானது மழுங்கடிக்கப்பட்டு இன்று 14 ஆண்டுகளை கடந்தும் இந்த இடத்திலே நாங்கள் இவ்வாறான எமது தமிழ் மக்களினுடைய இனப்படுகொலை நினைவுகளை தாங்கிய திருவுருவ படங்களுடன் நாங்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றோம். உண்மையாகவே நாங்கள் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்கின்ற போது தாயக நினைவேந்தல் அமைப்பு என்ற வகையிலே அனைத்து கட்சி பேதங்களையும் மறந்து பல சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து பல இளைஞர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த நிகழ்வினை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இது மட்டுமல்ல, எமது தாயக தேசத்திலிருந்து புலம்பெயர் தேசம் சென்ற சில உணர்வாளர்களால் சில நிதி உதவிகள் வழங்கப்பட்டு இந்த பணியினை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எமது தமிழினம் அதியுச்ச இனப்படுகொலை நிகழ்ந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் பல லட்சம் மக்களினுடைய அந்த குருதிகள் படைந்த அந்த நிலத்தில் இருந்த அந்த மணலை ஏந்தியவாறு எமது தாயக தேசமான வடமாகாணம் எங்கும் இந்த நாங்கள் ஊர்தியினை நாங்கள் மக்களினுடைய அஞ்சலிக்காக எடுத்துச் செல்கின்றோம். உண்மையிலே நாங்கள் பட்ட துயரங்கள் துன்பங்களை வார்த்தைகளால் வடித்து விட முடியாது. எமது வரலாறுகள் நிச்சயமாக அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். இலங்கை அரசினுடைய அந்த திட்டமிட்ட இன அழிப்புக்காக சர்வதேசமூடாக ஐநா ஒன்றில் நிறுத்தப்பட்டு எமக்கான நீதிகள் புறப்பட வேண்டும் என்று இதே நேரம் நாங்கள் அன்பாக வேண்டியிருக்கின்றோம்.